Hello, everyone. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம். We'll read the words in Acts chapter 4 from verse 1. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். If you found it நீங்கள் already, கண்டுபிடித்தீர் என்றால் நான் வாசிக்கிறேன். and as he spake unto the people, அவர்கள் declaring ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயர்களும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலம் ஆயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 ஆயிருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனால் இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நாம் இன்றைக்கு இந்த வசனங்களை வாசித்திருக்கிறோம். எந்த நாமத்தினாலே அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள்? நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இதை உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று இயேசு சொன்னார். இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் துவக்கத்தின் முதற்கொண்டே இயேசு நமக்காக மரிப்பார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். மற்றும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த பூமியில் அவர் பல்வேறு நேரம் ஜீவித்திருந்து அவர் பூமிக்கு அவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாம் ஏதோ செய்து பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று இல்லை. இயேசு நமக்காக மரித்ததன் காரணமாக மாத்திரமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நான் இளம் வயதிலிருந்தே சபையில் கலந்து கொள்ளுகிறேன். நான் ஒரு பாவி என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. எனக்கு பல்வேறு பாவம் இருக்கிற காரணத்தினால் நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும் என்று எனக்கு பயம் இருந்தது. ஆனால் தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்த பொழுது நான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்ற வசனத்தை பார்க்க முடிந்தது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாருமே பாவம் செய்தவர்கள். அந்த பாவங்கள் எல்லாத்தையும் நாம் எப்படி கழுவ முடியும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் தான் நம்முடைய பாவம் அனைத்தும் பரிபூர்ணமாய் கழுவப்பட்டிருக்கிறது. எந்த பாவம்? நம்முடைய எல்லா பாவமும்.
even if it's people that is 10, 20, 50, 100 years into the future, all people's அது sins, 10 வருடம் 100 வருடம் மற்றும் எவ்வளவு வருஷத்துக்குரிய how do all these people receive மக்களாக the இருந்தாலும் forgiveness of எல்லாருடைய sin? பாவமும் எப்படி இந்த எல்லா மக்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? Jesus, he has taken care of all of இயேசு our அவர்களுடைய sins. பாவம் அனைத்தையும் மன்னித்தார். And by the death of இயேசுவினுடைய Jesus, மரணத்தின் மூலமாக we are நாம் forgiven. மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். And that is how people received salvation back then. அந்த வகையில்தான் Even மக்கள் 2000 years later, ரட்சிப்பை after Jesus பெற்றுக்கொண்டார்கள். Christ was crucified, even in the time in this era, we believe in the Jesus who has washed away our sins, இந்த who has shed his blood for காலகட்டத்திலும் us. நாம் விசுவாசிக்கிற இயேசுவானவர் நம்முடைய பாவத்தை கழுவின இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். And when Jesus was crucified on the இயேசு cross, சிலுவையில் அறையப்பட்ட பொழுது he bore நம்முடைய our sins. பாவத்தை அவர் He சுமந்தார். has died on the cross, and because he has washed our நம்முடைய sins, பாவத்தை all அவர் of our மன்னிக்கிற sins ரீதியாக தான் are அவர் forever சிலுவையில் அறையப்பட்டார். forgiven. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் And these words நித்தியமாக are கழுவப்பட்டு so முடிந்தது. amazing. இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். Perhaps பிரியமானவர்களே, from Jesus, இயேசு only to the people with the last name Parks, he ஒருவேளை forgave their sins. Maybe இயேசு for you it'll be nice, but for வெறும் you it பார்க் won't என்ற be. பெயர் இருக்கிறவர்களுடைய பாவத்தை தான் Think about மன்னித்திருக்கிறார் it. என்றால் If that was the case, how miserable will it be? What if அது it's எந்த அளவுக்கு only துயரமான the விதத்தில் people with the இருந்திருக்கும். last name இல்லை Kim? என்றால் That would be a வெறும் கிம் problem. என்று அழைக்கப்படுகிறவர்கள் பாவத்தை மாத்திரம் தேவன் But the Bible doesn't say மன்னித்திருக்கிறார் only the என்றால் last name Parks are forgiven, or only the last வெறும் name Kims are பார்க் என்ற forgiven. பெயர் No, இருக்கிறவர்கள் கிம் the என்ற Bible பெயர் doesn't say இருக்கிறவர்களை so தான் and so sins தேவன் are forgiven. மன்னித்திருக்கிறார். It doesn't say that, வேதம் but அப்படி the சொல்லவில்லை. Bible says for வேதத்தில் all எப்படி have sinned போடப்பட்டிருக்கிறது? and எல்லாரும் come பாவம் short செய்து of the தெய்வ glory of God. மகிமையற்றவர்களாகி Being justified இலவசமாய் freely அவருடைய by His கிருபையினாலே grace. கிறிஸ்து இயேசுவில் உள்ள And மீட்பை so கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். all people அப்படியானால் who are inside of Jesus Christ இயேசு through His கிறிஸ்துவுக்குள் redemption இருக்கிற through His எல்லாரும் death, by God's அவருடைய grace, மீட்பின் freely மூலமாக by God's கிருபையின் grace, மூலமாக we are இலவசமாய் people who are now நாம் justified. நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். When I attended church, I thought I had to repent, so every day I repented. நான் But I சபைக்கு did not receive சென்று கலந்து forgiveness of கொண்டிருந்த sin. காலகட்டத்தில் நான் Until ஒவ்வொரு I நாளும் learned that I மனம் திரும்ப wanted to வேண்டும் receive என்று forgiveness of யோசித்தேன். sin as I was reading the Bible. நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் நான் Says in the வேதத்தை Bible, அதிகமாய் வாசித்தேன். all have sinned and come வேதத்தில் short of the போடப்பட்டிருக்கிறது, glory of எல்லாரும் God. பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. And the people who committed sin, all the people of the world, the whole wide world, all யார் people பாவம் sinned, செய்கிறார்கள்? உலகத்தில் including இருக்கிற எல்லாரும் பாவம் செய்கிறார்கள். அந்த Elder பாவம் Park or அது Pastor பதிவு Kim, செய்யப்படுகிறது. all these அது people, their யாராக இருந்தாலும் sins are பாஸ்டர் all பார்க் அவர்களுடைய recorded. பாவமாக இருந்தாலும் அது பதிவு But செய்யப்படுகிறது. through the redemption that is in Christ ஆனால் Jesus, இயேசுவின் freely by God's மீட்பை grace, கொண்டு we இலவசமாய் are தேவனுடைய made கிருபையினால் justified. மாத்திரமே நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். When இதை we நாம் see பார்க்கும் this, பொழுது the forgiveness of sin that we have நாம் received is not பெற்றுக்கொண்ட by அந்த us பாவ மன்னிப்பு praying, என்பது நாம் shedding ஜெபம் tears, செய்வதனாலேயோ அல்லது or கண்ணீர் doing all these சிந்துவதனாலேயோ things that we have நாம் done. செய்யக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயோ கிடையாது. Is Jesus Christ who இந்த has come to this உலகத்திற்கு world and இயேசு through வந்தார். his death, அவருடைய மரணத்தின் மூலமாக மாத்திரமே he has paid the அவர் price of sin for us 2000 years வருடங்களுக்கு ago. முன்பாக நம்முடைய பாவத்தின் கிரயத்தை கொடுத்து Us முடித்திருக்கிறார். receiving the forgiveness of it is not because we நம்முடைய pray, பாவங்கள் நாம் because we ஜெபிப்பதன் repent, மூலமாக because we நாம் shed கண்ணீர் tears. சிந்துவதன் மூலமாக No, கழுவப்படவில்லை. it's by the அது blood of இயேசு Jesus that our sins are washed. அவருடைய And once you இரத்தத்தினால் come நம்முடைய to பாவத்தை realization கழுவினதனால் of மாத்திரமே that truth, கழுவப்பட்டிருக்கிறது. then your heart and அப்பொழுது God's heart உங்களுடைய becomes இருதயமும் one. தேவனுடைய And இருதயமும் ஒன்றாகும். இப்பொழுது நீங்கள் you realize விசுவாசிக்கும் all my பொழுது, sins ஓ, are என்னுடைய washed. பாவம் அனைத்தும் Peter said, மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சில some மக்கள் people say, கூறுவார்கள், how could you நீங்கள் receive the எப்படி பாவ forgiveness of மன்னிப்பை sin? பெற முடியும்? What do you mean? Yeah, you ஆம், can. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற முடியும். God has clearly has said that for all have sinned and come short of the தேவன் glory of God. நிச்சயமாக எப்படி சொல்லியிருக்கிறார்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். உனக்காக இயேசு உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் முடித்திருக்கிறார். நீ கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறதுனாலயோ அல்லது நீ விண்ணப்பத்திற்காக பாவ மன்னிப்பின் விண்ணப்பத்திற்காக நீ வேண்டிக் கொண்டதனாலயோ இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனை வெறும் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட காரணம் மாத்திரம்தான். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நிபந்தனை. அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக மரித்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் மரித்த பொழுது நம்மளுடைய பாவம் அனைத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். தேவனே, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள், சபைக்கு போகிறவர்கள், அவர்கள் மனம் திரும்புவதற்காக
பாவ அறிக்கை செய்கிறவர்கள். It is by the blood of அந்த Jesus பாவ that we அறிக்கை receive செய்வதனாலேயோ forgiveness. அந்த மனம் திரும்புவதனாலேயோ நம்முடைய பாவம் கழுவப்படவில்லை. இயேசுவின் The மூலமாகவே Bible is பாவம் telling us to கழுவப்பட்டது. believe in this truth. மற்றும் வேதம் நம்மை இந்த People here சத்தியத்தை who are repentant விசுவாசிக்க sinners, oh, I have a கூறுகிறது. lot of sin, I lied, I committed theft, I இன்றைக்கு stole, ஆராதனைகளுக்கு don't worry. செல்கிறவர்கள், நான் நிறைய பாவம் All செய்திருக்கிறேன், sins, நான் என்ன செய்வது? கவலை includes the இல்லை. lying, the theft, and all the sins you have committed. எல்லாருடைய Understand? பாவமும் என்றால் நீங்கள் செய்த Let's அனைத்து say when you பாவங்களும், wake அது up some பொய்யாக kimchi, இருந்தாலும் so you திருட்டாக may இருந்தாலும். forget to. I'm not sure if you can forget to put chili paste, but if you don't put chili paste in the kimchi, நீங்கள் சமையல் செய்யும் பொழுது உப்பை மறந்து விடுகிறீர்களோ, உப்பு போட மறந்து விடுகிறீர்களோ, everyone. நீங்கள் உப்பு போடாவிட்டால் அது சரியாக சாரமாக இருக்காது. But there is no forgiveness of sin that you can receive without the blood of Jesus. It is because Jesus was crucified on the cross, and the punishment of sins of the cross, ஆனால் because he has paid for it இயேசுனுடைய all, ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது. the Lord has been ஏனென்றால் sacrificed for சிலுவையில் us, இயேசு and through மரித்தார். this, as the God saw that, Jesus when he மற்றும் was crucified on the சிலுவையில் cross, அவர் when, நமக்காக why? Why was he ஆக்கினைக்குள்ளாக crucified? தீர்க்கப்பட்டதினால்தான் நாம் For our மீட்கப்பட்டிருக்கிறோம். sins. இயேசு Really? நன்றிக்குரிய விதமாக நமக்காக சிலுவையில் And all our பலியாக்கப்பட்டிருக்கிறார். sins are ஓ, washed. இயேசு Jesus நமக்காக died for our சிலுவையில் sins, right? Is that right? Yes. பலியாக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அவர் Our sins are பலியாக்கப்பட washed. வேண்டும்? And you have நம்முடைய purpose paid. பாவங்களுக்காக. And you're so நிஜமாகவா? amazed and you're so grateful. அப்படியானால் As we இயேசு live our நம்முடைய lives பாவத்திற்காக because of the மரித்திருந்தால் blood, நம்முடைய எல்லா பாவமும் what we're so கழுவப்பட்டிருக்கும் இல்லையா? grateful is that we ஆமாம், have received this redemption. எல்லா பாவமும் It is not கழுவப்பட்டது because of என்ற அந்த what விசுவாசம் great உங்களுக்குள் works இருக்கும் or பொழுது அது எவ்வளவு money that you put ஆச்சரியமாக in that we இருக்கிறது. have received the salvation. நம்முடைய வாழ்வை நாம் It is தேவனுக்குள் வாழும் only by பொழுது the blood of Jesus that was shed by Jesus நாம் that has இந்த washed away மீட்பை our பெற்றதனால் sins, நாம் ரொம்ப according to நன்றிக்குரியவர்களாக இருக்க the வேண்டும். Bible. நாம் செய்த Those ஏதோ who don't believe சிறப்பான that Jesus, why would they கிரியின் go to மூலமாகவோ hell? இல்லை, Even though Jesus washed away இது all our வெறும் sins. இயேசுவினுடைய இரத்தத்தினால் மாத்திரம், அவர் நமக்காக Oh, கொடுத்த Jesus washed அந்த away all my இரத்தத்தினால் sins. மாத்திரம்தான் All my sins are gone. கொடுக்கப்பட்டிருக்கிறது. Our வேதம் sins are அவ்வாறு washed. சொல்லுகிறது. அதை Oh, because of விசுவாசிக்காதவர்கள் God, Jesus, நரகத்திற்கு through his death, our போகிறவர்களாக sins are இருக்கிறார்கள். washed இயேசு perfectly. நம்முடைய பாவம் அனைத்தையும் முடித்து There is விடுத்தாலும், no ஓ, இயேசு way என்னுடைய to எல்லா receive the பாவத்தையும் forgiveness of முடித்து sin இருக்கிறார், என்னுடைய எல்லா than பாவமும் this போய்விட்டது. way. Do you understand? தேவனுடைய குமாரனாகிய இயேசு Let's say நம்முடைய perhaps that பாவம் maybe எல்லாத்தையுமே you have committed a பரிபூர்ணமாய் lot of sin கழுவியிருக்கிறார். and you're thinking, oh, I have a lot of sin, my பாவ sins are not மன்னிப்பை washed. பெறுவதற்கு No, வேற எந்த the வழியும் fact is கிடையாது. not that your sins are புரிகிறதா? not washed. When 2000 years ago நாம் நிறைய Jesus Christ பாவங்களை செய்து, on the cross, ஐயையோ நான் all பாவம் the செய்து sins that we விட்டேன், have committed and we will commit, all of them has உங்களுடைய been பாவம் washed. It's கழுவப்படவில்லை because you என்று didn't கிடையாது. know our 2000 sinner, வருஷங்களுக்கு the முன்பாக இயேசு sinner, what சிலுவையில் you அறையப்பட்ட do. பொழுது Some நாம் செய்ய churches, போகிற they அனைத்து want you to பாவங்களும் repent முடிந்து to விட்டது. receive ஏனென்றால் forgiveness. So every day you repent. நான் பிறப்பதற்கு You repent முன்பாக every நான் day, ஒரு but you பாவி, can sin again and again. நான் And so you பாவம் can't செய்ய repent போகிறேன் all என்று your உங்களுக்கே sins. தெரியாது. And ஆனால் then நிறைய live சபையில் என்ன under சொல்லிக் God's grace, say கொடுக்கிறார்கள், that you're a sinner, and then நீங்கள் the day you ஒவ்வொரு die, நாளும் நீங்கள் what is செய்கிற there for பாவத்திலிருந்து நீங்கள் God மனம் to திரும்ப repent வேண்டும் some ஒவ்வொரு sins? நாளும். And that's எப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவத்தை we உங்களால commit a ஞாபகம் lot வச்சுக்க of sin. முடியும்? Even if இப்பொழுது we நீங்கள் think மறிக்க about some போகிறீர்கள் sins and என்றால் remember some sins, we நீங்கள் cannot நிறைய பாவம் perfectly செய்திருப்பீங்க. remember all of the sins that we have சில committed. பாவங்களை நீங்க What is so clearly stated ஞாபகப்படுத்துறதுக்கு is முயற்சி that when செய்தாலும் Jesus நீங்கள் Christ செய்த was அனைத்து பாவங்களையும் உங்களால crucified, பரிபூர்ணமாக he நினைத்து died பார்க்க முடியாது. for our sins. Do you இப்ப understand? இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், And அவர் நம்முடைய through the பாவங்களுக்காக blood of மரித்தார். Jesus, விளங்குகிறதா? for all have sinned and come short of the glory of மற்றும் God, இயேசுனுடைய being இரத்தத்தின் மூலமாக justified freely எல்லாரும் by பாவம் his செய்து தேவ grace, the மகிமையற்றவர்களாகி redemption that is இலவசமாய் in அவருடைய கிருபையினாலே Christ கிறிஸ்து இயேசுவுள்ள Jesus. மீட்பை கொண்டு We have already நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். been made justified. Do you understand? It says that we are நாம் ஏற்கனவே justified. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். These are such wonderful words. When I was young, I didn't know இவைகள் these ரொம்ப words. அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள். But as I prayed, நான் oh இளம் Lord, வயதாக இருந்த பொழுது நான் yesterday, இந்த the day வார்த்தைகளை before, தெரியாமல் I இருந்தேன். stole apples from நான் ஜெபித்த பொழுது, people's farms. Oh ஆண்டவரே, Lord, I stole persimmons. நான் வந்து So together நேற்றுக்கு with my முந்தைய friends, தினம் I'll go steal மக்களுடைய apples and நிலங்களிலிருந்து persimmon fruits. பழங்களை திருடி இருக்கிறேன். That's what I did. என்னுடைய நண்பர்களோடு And so there நான் is the சில hedge. ஆப்பிள்களை பர்சிமன் And so பழங்களை திருடுவதற்கு போவேன். so when you pull out one branch, there's a hole big enough for me to enter the hedge. And so we will pluck இப்போ out the அந்த fruits, and it's the thrill of stealing காம்பவுண்ட் and செவறுகள் இருக்கும் இல்லைங்களா? stealing the fruits நான் and அந்த eating them. And so that's how காம்பவுண்ட் I செவறு did with my எகிரி friends குதிச்சு when I was young. நான் பழங்களை So திருடி it's true. That's all sin. இளம் வயதில் இருந்தபோது All இப்போது have sinned. இப்படிப்பட்ட So சுவாரஸ்யமான விஷயங்களை என்னுடைய doesn't say நண்பர்களோடு who நான் committed less அனுபவித்தேன். and who committed more sin. It says ஆக நான் all பாவம் have செய்கிற sinned. மனுஷன். But through the இப்ப யார் redemption that is in கம்மியாக Christ பாவம் Jesus, செய்திருக்கிறாங்க, through நிறைய பாவம் Jesus செய்திருக்கிறாங்கன்னு இல்லை, forgiving எல்லாருமே us பாவம் on the செய்திருக்கிறார்கள். cross when he died. ஆனா இயேசுள்ள Plus, மீட்பை கொண்டு all இயேசு of our நம்முடைய sins பாவம் அனைத்தையும் has been சிலுவையில் washed. அவர் மரிக்கும் பொழுது எடுத்துக்கொண்டார்.
சிலுவையில் lying, நம்முடைய பாவம் அனைத்தும் hating கழுவப்பட்டு others, தீர்ந்தது. நாம் பொய் stealing, சொல்வதாக இருக்கட்டும், adultery, மற்றவர்களை all வெறுப்பதாக sins இருக்கட்டும், are included in all the sins that Jesus has washed. திருடுவது, விபச்சாரம் மற்றும் எல்லா When we were even பாவத்தையும் born, all of our sins were இயேசு already எல்லா washed பாவத்தையும் away. கழுவி We were இருக்கிறார். born in that state. Do you நாம் understand? பிறப்பதற்கு முன்பாகவே All of our இயேசு sins were ஏற்கனவே already washed. மன்னித்திருக்கிறார், It is not கழுவியிருக்கிறார். by அவர் our works கழுவிய that அந்த ever our நிலையில்தான் sins are நாம் washed, but it பிறந்திருக்கிறோம். is by the death நம்முடைய of Jesus கிரியையின் on the மூலமாக cross that இல்லை, our sins are நம்முடைய washed. முயற்சியின் மூலமாக இல்லை, ஆனால் To இயேசு believe on சிலுவையில் this மரித்ததன் truth is the மூலமாக most மாத்திரமே நம்முடைய important பாவம் thing. அனைத்தும் Do you understand? கழுவப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிப்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக Not இருக்கிறது. by விளங்குகிறதா? silver or gold, nor by treasures that fade, can our நமக்கு இந்த sins that we பாடல்கள் have தெரியும். be redeemed. தங்கத்தை For the கேட்கவில்லை, Lord வைரத்தை our God, கேட்கவில்லை, Jesus உள்ளத்தை Christ, கேட்டார் the ஐயா. Lamb of God, I'm redeemed by the blood of the பாவங்கள் Lamb. போக்கவே, சாபங்கள் I'm நீக்கவே, பூலோகம் redeemed, வந்தார் ஐயா என்ற I'm அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் redeemed. இல்லையா? Jesus saves me and keeps me just now. நான் மீட்கப்பட்டேன், Hallelujah, நான் and I மீட்கப்பட்டேன், join with the throng round the இயேசு என்னை throne and the விடுவித்தார், ஹalleluya. song. I'm redeemed by the blood சிங்காசனத்தின் of மீது the Lamb. நான் வீற்றிருக்கிற அவரே, Again, the unfortunate thing is, அவர் many people ரத்தம் they என் sing this பாவம் கழுவியதே song, என்ற பாடலும் but இருக்கிறது. they say that they are பல்வேறு sinners. மக்கள் இப்படிப்பட்ட By பாடல்களை his பாடுவார்கள். blood, ஆனால் பாடிவிட்டு we என்ன are சொல்லுகிறார்கள்? redeemed. நான் ஒரு பாவி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, This is அவருடைய God's இரத்தத்தின் perfect, மூலம் right? நாம் It means that கழுவப்பட்டிருக்கிறோம். before we were even born, all of our sins were perfectly இது ரொம்ப already washed away by பரிபூர்ணமான the blood of விஷயம் Jesus. Do இல்லையா? you understand? நாம் பிறப்பதற்கு முன்பாகவே ஏற்கனவே It's not because I பரிபூர்ணமாய் repented, I நம்முடைய received the பாவங்கள் forgiveness. Not because I கழுவப்பட்டு shed tears தீர்ந்தது. that my sins are forgiven. No. நான் மனம் திரும்பினதனால் We, என்னுடைய all பாவங்கள் we கழுவப்பட்டது. need to நான் do கண்ணீர் is சிந்தினதனால் என்னுடைய பாவங்கள் believe கழுவப்பட்டது. and இல்லை, realize that the blood of Jesus நாம் washed செய்ய away our வேண்டிய sins. எல்லாமே And என்னது? accept this in your heart with நாம் faith. விசுவாசிக்க வேண்டும். இயேசுனுடைய Do you இரத்தம் understand? நம்முடைய பாவம் அனைத்தையும் And so, கழுவி இருக்கிறது. அதை going to விசுவாசத்தின் heaven, மூலம் நாம் going to the ஏற்றுக்கொள்ள kingdom of வேண்டும். heaven, it's not because we prayed a lot. It's not because of our diligence. No. பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது என்பது நீங்கள் நிறைய Jesus died for me ஜெபம் on the செய்ததனாலேயோ cross, அல்லது and நீங்கள் when ரொம்ப he died, all of my sins has been நேர்மையாக இருந்ததனாலேயோ already இல்லை. taken இயேசு by Jesus on என்னுடைய the cross. பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட பொழுது என்னுடைய பாவம் அனைத்தும் இயேசு Before I was born, சிலுவையில் all of my எடுத்துக்கொண்டார். sins, the price of sin has been paid நான் for. பிறப்பதற்கு So no முன்பாகவே longer என்னுடைய sinners, பாவம் but now our அனைத்தையும் sins are washed. And அதற்குரிய now we can கிரியத்தை have that faith, and that is the இயேசு கொடுத்து faith தீர்த்திருக்கிறார். that we must have. இப்பொழுது அந்த விசுவாசத்தை நான் Before, வைத்துக்கொள்ள முடியும். when I didn't know this, அதுதான் I would நாம் pray a வைத்துக்கொள்ள lot வேண்டிய for விசுவாசம். forgiveness of my sins. I will cry and இதற்கு pray at முன்பாக the இந்த same விஷயம் time. எனக்கு தெரியாத பொழுது நான் என்னுடைய Yes, பாவம் yes, மன்னிக்கப்பட வேண்டும் I என்று may have நான் felt அதிகமாக grieved in my அழுதேன். heart, but it didn't ஆம், wash away or resolve the problem of sin in my heart. என்னுடைய இருதயத்தில் எனக்கு All have கொஞ்சம் sinned and come short of the glory அது of God, being justified ஒரு freely by His grace. நம்பிக்கையை தந்திருக்கும். ஆனால் என்னுடைய The பாவம் redemption முழுவதும் that is கழுவப்பட்டது needed என்ற in நிச்சயம் Christ எனக்கு இல்லை. ஆனால் Jesus. வேதத்தின் வசனங்களை பார்க்கும் பொழுது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை Everyone, கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ற by the வசனம் blood of வருகிறது. Jesus, பிரியமானவர்களே, our sins are already washed. இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக Oh Lord, please நம்முடைய forgive my பாவங்கள் sins. Please ஏற்கனவே forgive my கழுவப்பட்டு sins. விட்டது. This ஓ தேவனே, is என்னுடைய the பாவத்தை problem. கழுவுங்கள், என்னுடைய பாவத்தை கழுவுங்கள் Yes, it's good to say that your என்று sins are washed away, சொல்லுகிறவர்கள் but பிரச்சனைக்குரியவர்கள். oh Jesus, just believe that your sins are பாவம் washed கழுவப்பட்டது என்று afterwards. சொல்லுவது நல்ல Lord, I'm a விஷயம்தான். sinner. Please forgive me. Then ஆனால் then நான் it means பாவ that மன்னிப்பு you கேட்ட பிறகுதான் are என்னுடைய not பாவம் able to believe கழுவப்பட்டது that என்று Jesus நாம் washed away your விசுவாசிக்க sins. வேண்டும் How is என்று it நான் more யோசித்தேன் to receive என்றால், the forgiveness of நான் sin? இயேசுவினுடைய Each and பாவத்தை every sin that கழுவினார் I என்பதை commit, I'm விசுவாசிக்கவில்லை sorry என்று for them அர்த்தம். all. நான் இளம் Every வயதாக sin of stealing, இருந்தபொழுது of sinning, நான் stealing செய்த ஒவ்வொரு apples, பாவத்தையும் நான் and நினைவு all the கூறுவதற்கு sins I முயற்சி fall in செய்வேன். love with. நான் பெர்சிமன் பழங்களை திருடினது, And yes, ஆப்பிள் பழங்களை as திருடினது, time passes by, I can't remember all the எல்லா sins I've பாவங்களையும் committed. நான் How அறிக்கை much செய்து, sins I've committed that I cannot remember ஆனால் them all. நேரம் கடந்து செல்ல செல்ல நான் All have என்னென்ன sinned பாவங்களை and செய்தேன் come என்று short எனக்கு of the ஞாபகம் glory of வரவில்லை. God. எந்த அளவுக்கு நான் பாவம் செய்தேன் என்று. Being justified freely எல்லாரும் by பாவம் His செய்து தெய்வ grace, மகிமையற்றவர்களாகி the redemption that is இலவசமாய் in அவருடைய Christ கிருபையினாலே Jesus. கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை Here, கொண்டு freely by God's grace, we have been நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். justified. What does it mean? All people's sins that has been தேவனுடைய கிருபையினாலே நாம் washed away. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் Through என்றால் என்ன அர்த்தம்? Jesus, who நாம் died on the நம்முடைய cross 2,000 பாவங்கள் years ago, and அனைத்தும் that is our evidence. 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறது. And it is not because that we have confessed that our sins are washed. For all have sinned
and come நாம் forward of the glory of அறிக்கை God. செய்ததன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று இல்லை. The redemption that is in Christ Jesus through Jesus dying on the cross, all of our sins were already resolved from then. And that is what we இயேசு must believe. சிலுவையில் நமக்காக மரித்து Understand? இலவசமாய் அவருடைய கிருபை Jesus தந்ததினால்தான் நம்முடைய willingly பாவங்கள் died. Why அனைத்தும் did he die? கழுவப்பட்டது. அதை நாம் He died விசுவாசிக்க வேண்டும். because of our sins. இயேசு நமக்காக He மரிக்க literally வேண்டிய died அவசியம் on இல்லை. the ஆனால் cross. ஏன் அவர் மரித்தார்? நம்முடைய All of our பாவங்களுக்காக தான் sins அவர் மரித்தார். இயேசு சிலுவையில் are அறையப்பட்டு washed. மரித்ததனால்தான் It is so clear. Amen, everyone. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் As well, கழுவப்பட்டது. we come ரொம்ப to Sunday தெளிவான service, விஷயம். we come ஆமென். and so we rejoice and we are ஆதலால் happy தான் நாம் as ஞாயிறு we celebrate ஆராதனைகளுக்கு our வருகிறோம். by treasure நாம் by faith and our மகிழ்ச்சியாக களி sins that கூறுகிறோம். we have be redeemed. Holy தங்கம் Lord, வெள்ளியுமோ our God, பெரும் Jesus பேர் Christ, புகழோ Lamb of God, I'm நம் redeemed பாவம் by the blood கழுவவில்லை. of the Lamb. பரிசுத்த தேவன் And so when I was அவர் attending church when ரத்தம் I was என் young, பாவம் how I would கழுவியதே. try to receive the forgiveness of நான் sins இளம் by வயதாக இருந்த பொழுது confessing and repenting. Oh Lord, I நான் have done this சபைக்கு and this. சென்று That's how I pray. அதிகமாக நான் But பாவங்களை அறிக்கை all the sins செய்து, I have committed, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவுங்கள் என்று நான் how much sins ஜெபிப்பேன். I have committed, ஆனால் I நான் செய்த cannot எல்லா remember. I பாவங்களையும் cannot count them all. I நான் cannot எந்த அளவுக்கு remember them பாவங்களை all. செய்திருக்கிறேன் என்பதை என்னால் ஞாபகப்படுத்தியும் And பார்க்க I have done முடியவில்லை. many bad things. என்னால் அனைத்தையும் I ஞாபகப்படுத்த knew that I was முடியவில்லை. a sinner. நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். And by His blood, நான் by ஒரு the blood பாவி of என்பது எனக்கு Jesus, தெரியும். my sins were washed and I have been அவருடைய இரத்தத்தின் redeemed. மூலம் என்னுடைய பாவம் I didn't அனைத்தும் know this, so கழுவப்பட்டது. every day நான் I would ask for மீட்கப்பட்டேன். forgiveness. Oh இந்த Lord, please விஷயம் எனக்கு forgive me. தெரியாத So பொழுது I ஒவ்வொரு நாளும் நான் mistaken, பாவ மன்னிப்பை thinking that கேட்பேன். my ஆண்டவரே என்னுடைய confession பாவத்தை கழுவுங்கள். will give me forgiveness of sin. So that's what I did before. And I என்னுடைய cannot பாவ remember all my அறிக்கைகள் sins, and எனக்கு I'll பாவ leave மன்னிப்பை some தரும் out என்று here நான் and there. தவறாக புரிந்து But as கொண்டு I saw the வைத்தேன். Bible later on, is that Jesus has washed away நான் all of my வேதத்தை sins அதன் பிறகு through His பார்த்த பொழுது blood. And that's what the Bible இயேசு என்னுடைய says. பாவம் அனைத்தையும் அவருடைய And so இரத்தத்தின் மூலம் கழுவி இருக்கிறார். I cannot calculate, அதைதான் I வேதம் cannot சொல்லுகிறது. measure all the sins which I have committed. But if the blood of Jesus says, நான் எடை போட has washed முடியாது, away my sins, கணக்கு போட முடியாது. then it is true that my எல்லா sins are பாவத்தையும் washed away. இயேசு என்னுடைய பாவம் அனைத்தையும் People say, oh கழுவி Lord, இருக்கிறார் all என்றால் of my என்னுடைய sins பாவம் அனைத்தும் are கழுவப்பட்டதுதான் washed away, உண்மை. but not the sins of lying. What do you mean? All sins are washed சிலர் away. சொல்லுவார்கள், Only ஆண்டவரே one sin. என்னுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது, ஆனால் நான் இந்த For அளவுக்கு பொய் iniquities சொல்லியிருக்கிறேன், are அது washed with. கழுவப்பட்டிருக்கிறதா? The Bible says எல்லா that பாவமும் your sins are கழுவப்பட்டிருக்கிறது. washed. உங்களுடைய All பாவம் you have to do கழுவப்பட்டது is என்பதை நீங்கள் believe. விசுவாசிக்க வேண்டும். And ஏனென்றால் my வேதம் sins, உங்களுடைய பாவம் கழுவப்பட்டது என்று I சொல்லுகிறது. was supposed to நீங்கள் suffer and be நீங்கள் dead to செய்யக்கூடிய the விஷயம் cross, அனைத்தும் அதை because விசுவாசிக்க Jesus வேண்டும். has done so in my place. I am நான் not a sinner. சிலுவையில் Amen. அறையப்பட்டு மரிக்க வேண்டும், ஆனால் இயேசு That எனக்கு is why you பதிலாக should believe. சிலுவையில் அறையப்பட்டு All என்னை the sins பாவி that you இல்லை have என்று committed, சொல்லியிருக்கிறார். confess them all, and you அப்படிதான் நான் confess them விசுவாசிக்க all. வேண்டும். But as you're falling asleep and you remember all the நீங்கள் sins செய்த that அனைத்து you committed, பாவங்களையும் and நீங்கள் then confess again. அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் Numerous amount of அது times, சாத்தியமல்ல. oh, did I forget some? Did I leave some behind? ஏனென்றால் நீங்கள் And later பல்வேறு on, when I read the பாவங்களை Bible more செய்திருப்பீர்கள். closely, ஆதலால் நீங்கள் all பாவத்தை have அறிக்கை sinned செய்தால் and சில come short பாவங்களை of the நீங்கள் glory விட்டு of God. விடுவீர்கள். வேதத்தை Being நீங்கள் வாசிக்கும் பொழுது justified எல்லாரும் freely by His பாவம் செய்து grace தேவ through the மகிமையற்றவர்களாகி redemption that is இலவசமாய் in அவருடைய Christ கிருபையினாலே Jesus. கிறிஸ்து இயேசுவுள்ள And so மீட்பை கொண்டு all people have committed sin. All நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். people have transgressed. ஆக All people have committed எல்லாருமே sin. பாவம் செய்தவர்கள். எல்லா மக்களும் And so that sin, மீறுதல் whether big sin, செய்திருக்கிறாங்க. small sin, lying, அந்த பாவம் stealing, or பெரிய committing பாவமாக இருக்கலாம், சின்ன fraud. பாவமாக No இருக்கலாம், one knows பொய் what kind சொல்ற of sin it பாவமா is, இருக்கலாம், but இல்ல திருடின it's taken பாவமா இருக்கலாம், sin இல்ல and it's ஏமாத்தின பாவமா இருக்கலாம். lying. எந்த மாதிரியான பாவமா இருந்தாலும் And ஆனா so அது when Jesus was பாவத்தை crucified முழுமையாக for our குறிக்கிறது. sins, whatever இயேசு sins we have நம்முடைய committed, பாவத்திற்காக all சிலுவையில் of our அறையப்பட்ட sins, பொழுது He has taken. Even if நீங்கள் just செய்த one எல்லா sin remains, பாவத்தையும் we அவர் have எடுத்து to go விட்டார். to hell, right? But Jesus has saved ஒரு us. பாவம் மீதமாக Believe இருந்தாலும் us நீங்கள் and நரகத்திற்கு தான் போக please for வேண்டும் us to இல்லையா? go to heaven. ஆனால் So இயேசு therefore, நம்மை மீட்டிருக்கிறார். He has washed அவர் away all நம்மை of our sins through பரலோகத்திற்கு Jesus, and போகுமாறு He ஏற்படுத்தியிருக்கிறார். has forgiven us for all of our sins. இயேசுவின் மூலமாக So நம்முடைய people அனைத்து say, oh, the பாவங்களும் sins that I கழுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய so people say the பாவத்திலிருந்து sins that I அவர் நமக்கு remember பாவ that மன்னிப்பை are washed, those தந்திருக்கிறார். I don't remember are not சில washed. மக்கள் கூறுவார்கள், So நான் basically, if you're saying that if you ஞாபகப்படுத்தக்கூடிய forget all பாவங்கள் your sins that மாத்திரம்தான் you say are washed, கழுவப்பட்டது. no, it doesn't நாம் make any ஞாபகப்படுத்த sense. முடியாத All பாவங்கள் the sins that you மன்னிக்கப்படாது. remember and don't remember, அதில் all of அர்த்தமே them, இல்லை, முட்டாள்தனம். when Jesus was நீங்கள் crucified, He ஞாபகப்படுத்துகிறீர்களோ forgot all of our நீங்கள் sins. ஞாபகப்படுத்தவில்லையோ, ஆனால் We இயேசு washed சிலுவையில் away. அறையப்பட்ட பொழுது Understand? நம்முடைய Long பாவம் time ago, அனைத்தும் I பரிபூர்ணமாக would pray and கழுவப்பட்டது. I would confess விளங்குகிறதா? to the Lord and I would நீண்ட repent. காலத்திற்கு And முன்பாக even though
நான் ஜெபிப்பேன், தேவனிடத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும், நான் அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு திடீர்னு ஞாபகம் வராத பாவங்கள்லாம் ஞாபகம் வரும். ஆனா நான் என்னது பாவம் அறிக்கை செய்தாலும், ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். When he suffered on the cross to pay the judgment and the price of our sins. இயேசு This is 2000 years ago. But 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பாவத்திற்காக அவர் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தான் நம்முடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. சில மக்கள் சொல்வார்கள், ஓ என்னுடைய பாவங்கள் அது கழுவப்பட்டதோ இல்லையோ, நான் இந்த விஷயத்தை மறந்து விட்டேன். ஓ தேவனே, நான் அறிக்கை செய்ய மறந்த பாவத்தை நீங்கள் கழுவுங்க. ஒரு பாவம் மாத்திரமல்ல, நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது பல்வேறு பாவங்களை நீங்கள் மறந்திருப்பீர்கள். நீங்கள் இந்த வகையில் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய எல்லா பாவமும் இயேசுவின் மூலமாக எடுக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக கழுவப்பட்டது. அந்த வகையில் தான் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய பாவம் அனைத்தும் வெண்பனை போல கழுவி இருக்கிறது, கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுவே எமக்கு நன்றி. அந்த வகையில் தான் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கழுவி இருக்கிறார், ஆதலால் நான் இனி பாவி அல்ல. ஏனென்றால் தேவன் என்னை நீதிமான் என்று அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே. அதற்கு அடுத்த வசனம் என்னவாக இருக்கிறது? இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றால் அது ஏற்கனவே கழுவப்பட்டதை குறிக்கிறது. நீதிமான்களாக்கப்பட்டதை குறிக்கிறது. இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நம்முடைய பாவம் அனைத்தும் இயேசுவின் மூலமாக சிலுவையில் கழுவப்பட்டது. நம்முடைய பாவம் கழுவப்பட்டது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஓ தேவனே, என்னுடைய பாவத்தை மன்னியுங்க. நான் இளம் வயதாக இருந்த பொழுது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நான் ஜெபிப்பேன். ஆப்பிள்களை நான் திருடுகிறேன், பரிசிமன்களை நான் திருடி இருக்கிறேன். அப்படி அறிக்கை செய்து என்னுடைய பாவம் கழுவப்படும் என்று யோசித்தேன். அதன் பிறகு எனக்கு இப்படியாக நான் உணர்ந்தேன், என்னால எல்லா பாவத்தையும் ஞாபகப்படுத்த முடியலையே. அப்போ நான் நரகத்திற்கு தான் போனோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? எல்லா பாவமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, அந்த பாவம் ஞாபகம் இல்லையோ, ஆனா எல்லா பாவமும், நீங்கள் பொய் சொல்லுகிற பாவம், நீங்கள் திருடுகிற பாவம், நீங்கள் திருட ஆரம்பிக்கும் பொழுது செய்கிற பாவம், திருட முடியும் பொழுது செய்கிற பாவம், எல்லா பாவமும் இதில் அடங்கியிருக்காது. கொரியனாக இருந்தாலும், அமெரிக்கனாக இருந்தாலும், ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், எல்லாருடைய பாவத்தையும் இயேசு அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவி இருக்கிறார். இயேசுவின் மூலம் நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. நம்முடைய பாவம் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் கழுவப்பட்டது. ஆக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை மாத்திரமே நீங்கள் அடுக்கிக் கொண்டு போக தேவையில்லை. ஆனால் இப்பொழுது இயேசுவினுடைய பாவத்தை கழுவி இருக்கிறார், நான் அதை தான் கேட்டிருக்கிறேன். அப்படியானால் நிச்சயமாக என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. இயேசு பொய் சொல்ல மாட்டார், தேவன் பொய் சொல்ல மாட்டார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமே அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். வேதம் அதை தெளிவாக சொல்கிறது, நம்முடைய பாவம் முற்றிலுமாய் கழுவப்பட்டது. அப்பொழுது மக்கள் சொல்வார்கள், ஓ நான் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய பாவம் கழுவப்படுவதற்கு நீங்கள் பாவ மன்னிப்பை, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய பாவம் உங்களுக்கு நினைவரவில்லை என்றாலும் இயேசு அனைத்தையும் ஞாபகம் வைத்து முடித்திருக்கிறார். இயேசு நம்முடைய பாவத்தை கழுவின பொழுது அவர் பரிபூர்ணமாக உங்களுடைய பாவம் அனைத்தையும் கழுவி முடித்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை குறித்து உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா? இது ரொம்ப கேள்வியே இல்லாதவாறு ஒரு எளிதான விஷயம். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய பாவம் கழுவப்பட்டது. இயேசு அனைத்தையும் ஞாபகம் வைத்து முடித்திருக்கிறார். அவர் பரிபூர்ணமாக உங்களுடைய பாவம் அனைத்தையும் கழுவி முடித்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை குறித்து உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா?
எளிமையான விஷயம். Jesus was sent by God to பிரியமானவர்களே, wash away நாம் our செய்ய sins. வேண்டியது என்ன? And through Jesus dying on the cross, இயேசு in that தேவன் moment, மூலமாய் நம்முடைய all பாவம் our sins, all கழுவப்படுவதற்காக our sins has been paid. அனுப்பப்பட்டிருக்கிறார். Do you understand? நம்முடைய That is what we எல்லா believe. பாவத்திற்காக கிரயத்தை அவர் கொடுத்து முடித்திருக்கிறார். And we believe that our sins are washed. Oh, I'm a sinner. I'm a sinner. Please நாம் forgive me. பாவம் If you say கழுவப்பட்டது that, என்பதை what's the விசுவாசிக்க வேண்டும். problem? நான் ஒரு It means that பாவி, என்னுடைய you பாவம் believe மன்னிக்க that your வேண்டும் sins are not என்று நீங்கள் washed. சொல்லீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. And we have committed sin. இயேசு But by the blood of முடிக்க Jesus முடியாத on the ஏதாவது cross, பாவம் இருக்கிறதா? all of our sins, ஆம், not நான் just பாவம் a செய்தவன். few, நம்முடைய பாவம் அனைத்தையும் all சிலுவையில் of our sins இயேசு has been கொஞ்சமாக washed by இல்லை, Jesus. எல்லா பாவத்தையும் And all of our இயேசு sins, சிலுவையில் முடித்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவத்தையும், all our sins means all our sins. Do you understand, everyone? எல்லா பாவத்தையும் என்றால் எல்லா All your பாவத்தையும் sins are விளங்குகிறதா? washed. பிரியமானவர்களே, உங்களுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. Everyone, all your sins are washed. No matter how much you ask for the forgiveness of sin, there's nothing to நீங்க ask for எந்த அளவுக்கு forgiveness பாவ of மன்னிப்பை because it's all கேட்டாலும் washed away. There's no sins for us நீங்கள் to பாவ மன்னிப்பை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, receive ஏனென்றால் forgiveness எல்லா for பாவத்தையும் தேவன் கழுவி anymore. முடித்திருக்கிறார். And so now the Bible says, வேதம் சொல்லுகிறது, it's not because we tithed, we prayed well, it's not because we confessed, நாம் it's not because we diligently believe. நன்றாக ஜெபித்தோமோ அல்லது நல்ல தசமபாகம் By the கொடுத்தோமோ blood of அதனால Jesus on கிடையாது. the cross, that our sins இயேசுனுடைய are ரத்தம் சிலுவையில் கொடுக்கப்பட்டதனால் தான் நம்முடைய பாவம் பரிபூர்ணமாய் all have கழுவப்பட்டிருக்கிறது. sinned and come short of the glory எல்லாரும் of பாவம் God, செய்து தேவ being மகிமையற்றவர்களாகி justified freely by His grace. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள Redemption மீட்பை that is in கொண்டு Christ Jesus. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். The sins that you have committed in the past, the present, நீங்கள் the future, செய்த the sins that you பாவங்கள் remember, the sins that you don't இதற்கு remember, முன்பாக all கடந்த your காலம், sins, நிகழ்காலம், anything எதிர்காலம், that with உங்களுக்கு your ஞாபகம் இருக்கிற word, பாவம், உங்களுக்கு ஞாபகம் sin, இல்லாத பாவம், எல்லா all பாவமும் has been washed பாவம் through என்று வருகிற Jesus. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே இயேசு கழுவினார். And when you listen closely, in conclusion, நீங்கள் இதை கவனமாக we are கேட்டீர்கள் என்றால் small sinners, right? Are we? நாம் We're சின்ன not, பாவங்களா? right? சின்ன We பாவிகளா? are. So it's நாம் talking சின்ன about all பாவிகளா? of our sins are இல்லை, washed, right? நாம் எல்லாருமே Between us and God, there is no sin நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். that exists anymore. நமக்கும் தேவனுக்கும் The இடையே red, blue, எந்த white sin, பாவமும் we cannot see what color it is, right? நிலைத்திரவில்லை. All our sins are washed whiter than snow. சிவப்போ நீலமோ பாவத்தினுடைய நிறம் நமக்கு தெரியாது. ஆனால் Is there வெண்பனை anyone போல who has தேவன் questions? பாவத்தை Anyone who கழுவி has questions முடித்திருக்கிறார். about this? இதில் யாருக்காவது கேள்வி Anyone? இருக்கிறதா? You all யாருக்காவது? understand? உங்களுக்கு I'm புரிகிறது asking இல்லையா? a big question. Listen ஒரு carefully. பெரிய கேள்வியை நான் கேட்க Are you a விரும்புறேன். sinner? கவனமா கேளுங்க. Are you not a sinner? நீங்கள் Yes. பாவியா அல்லது நீங்கள் பாவி இல்லையா? ஆம், Jesus is so happy. இயேசு Lord, when I ரொம்ப was young, I used to சந்தோஷப்படுவார். steal. Please forgive. I was a தேவனே, sinner இளம் every வயதாக day. இருந்த Every பொழுது day நான் I'll இப்படி commit திருடி sin. இருக்கிறேன். And every day ஒவ்வொரு I'll go to நாளும் நான் morning பாவம் செய்கிறேன். early morning service and I'll ஒவ்வொரு ask for நாளும் forgiveness of sin. அதிகாலை ஆராதனைக்கு செல்லும் பொழுது So the நான் Bible doesn't say that your பாவ your மன்னிப்பை confession கேட்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, gives you the forgiveness of sin. It is Jesus already knew all this உங்களுடைய already, and He has washed away all of your அறிக்கை sins. செய்தல் தான் உங்களுடைய பாவத்தை Bible says கழுவுகிறதா? we all have இயேசு sinned and நம்முடைய come எல்லா short of the glory பாவத்தையும் of கழுவி God. முடித்திருக்கிறார். Being வேதம் justified சொல்லுகிறது, freely by எல்லாரும் grace பாவம் through செய்து தேவ redemption that is in மகிமையற்றவர்களாகி Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். There's no word saying that because we confess. No. நான் We பாவ have done அறிக்கை no work, செய்வதனால் but by என்ற எந்த grace, வார்த்தையும் இல்லை. freely through the blood of கிருபையினால் Jesus, my sins இலவசமாய் were நம்முடைய washed பாவம் whiter than இயேசுவினால் snow. கழுவப்பட்டது, வெண்பனி போல கழுவப்பட்டது. People who attend other churches, சபைகளில் I'm not கலந்து sure why கொள்கிற the மக்கள், pastors they teach this way. ஏன் நிறைய So the போதகர்கள் இந்த sins that you வகையில் think கற்றுக் of, they கொடுக்கிறார்கள் stay என்று plain. தெரியவில்லை. The sins that you think of, நீங்கள் no, all sins, the ஞாபகப்படுத்தாத sins that you பாவங்கள் remember, இன்னும் the sins that you don't. அப்படியே இருக்கும் So of course you will என்று have the memories சொல்லுகிறவர்கள் of sin. இருக்கிறார்கள். Some memories of sin that நிச்சயமாக you நீங்கள் will forget. பாவத்தை நினைவு கூர்ந்தால் It doesn't நீங்கள் make நினைவு sense that the கூறக்கூடிய sins that you பாவம் remember இருக்கும், are ஆனால் still there. ஞாபகப்படுத்த No, the முடியாத sins that you பாவங்களும் remember, the இருக்கும். sins that you don't, all sins are washed நீங்கள் away. நினைவுபடுத்தக்கூடிய Does that make your heart பாவமாக more இருந்தாலும் relieved? நினைவுபடுத்த முடியாத பாவமாக இருந்தாலும், Everyone, the Bible clearly states that பிரியமானவர்களே, all வேதம் have ரொம்ப sinned தெளிவாக and come சொல்கிறது, short of the எல்லாரும் glory of பாவம் God. செய்து தேவ மகிமையற்றவர்களாகி Through the redemption that is in Christ இலவசமாய் Jesus, அவருடைய freely by கிருபையினாலே God's கிறிஸ்து grace, இயேசுவுள்ள மீட்பை we கொண்டு are நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். justified. Freely by God's இலவசமாய் grace, you're justified. தேவன் என்ன God சொன்னார்? says நீங்கள் that you're நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள், God says that நீங்கள் my son கழுவப்பட்டீர்கள். Jesus has washed away your sins. என்னுடைய Your sins குமாரன் are இயேசு washed உங்களுடைய பாவம் away. எல்லாத்தையுமே கழுவி இருக்கிறார்.
உங்களுடைய பாவம் regardless எல்லாமே of what era, கழுவப்பட்டிருக்கிறது. by the blood of Jesus, அது your எந்த sins are காலமாக இருந்தாலும் washed. இயேசுனுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி இருக்கிறது. It's not because I shed tears or I have prayed a lot or I நான் have கண்ணீர் fasted. No, சிந்தினதினால் நான் நிறைய பாவம் by the blood of Jesus, பாவம் அறிக்கை செய்கிறேன், இல்லை through நான் his blood உபவாசிக்கிறேன், and அதனால இல்ல. redemption, through இயேசுனுடைய God's இரத்தத்தின் மூலம் grace, we நம்முடைய have been பாவம் made அனைத்தும் தேவனுடைய justified. கிருபையின் மூலமாக நாம் That's what நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். the Bible அதுதான் tells us. வேதம் If we நமக்கு didn't சொல்லுகிற know it, விஷயம். we thought that we had to நமக்கு repent, தெரியாத பொழுது we had நாம் to என்ன யோசிப்போம்? repent நான் மனம் of திரும்ப all வேண்டும். of our sins that we have committed. நான் செய்த எல்லா பாவத்திலிருந்தும் நான் மனம் திரும்ப When வேண்டும். you confess all your sins and one day உங்களுடைய before you பாவம் sleep, you அனைத்தையும் think நீங்கள் about the அறிக்கை sins that செய்ய you முடியுமா? forgot to confess. நீங்கள் The sins that you remember, the sins அறிக்கை that செய்ய you மறந்த பாவம், the sins that you remember, the sins that you don't remember. All your sins உங்களுக்கு are நினைவு இருக்கிற included in பாவமாக all இருந்தாலும் sins. நினைவில்லாத பாவமாக இருந்தாலும் For எல்லா all have பாவத்தில் sinned அது and அடங்கி short of the இருக்கிறது. glory of God. எல்லாரும் Being பாவம் செய்து justified தெய்வ freely by His grace மகிமையற்றவர்களாகி through redemption இலவசமாய் that is அவருடைய in கிருபையினாலே Christ கிறிஸ்து Jesus. இயேசுவுள்ள மீட்பை கொண்டு Everyone, let's all read நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். this together. Ready? இந்த Begin. வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். Being all இலவசமாய் have sinned and come short of the glory of எல்லாரும் God. பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி Being justified இலவசமாய் freely அவருடைய by His கிருபையினாலே grace கிறிஸ்து இயேசுவுள்ள through the மீட்பை கொண்டு redemption that is in நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Christ Jesus. Hey, you're justified. Hey, you're நீங்கள் cleansed. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், You are நீங்கள் washed. கழுவப்பட்டீர்கள், நீங்கள் That is what God is நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் telling us. என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். At this time, do not say that you are a sinner anymore. நீங்கள் பாவிகள் என்று Do not இதற்கு say மேல் சொல்ல தேவையில்லை. do not use நம்முடைய yourself பாவம் these அனைத்தும் words. முடிந்தது. இந்த Do not say வார்த்தைகளை தான் such நீங்கள் சொல்ல complicated வேண்டும். things anymore. Saying, "Oh, I'm நீங்கள் still ரொம்ப a குழப்பமான sinner." விஷயங்களை No, சொல்ல say my தேவையில்லை. sins are என்னுடைய பாவம் washed. இன்னும் இருக்கிறது. உங்களுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டது. And teach to people, if your sins are still remaining to come, I'll உங்களுடைய teach you that your பாவம் sins are இன்னும் washed. மீந்திருக்கிறது என்றால் நீங்கள் வாருங்கள். உங்களுடைய பாவம் Everyone, கழுவப்பட்டது through the என்பதை blood நான் of தெளிவாக Jesus, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். our sins are இயேசுனுடைய washed. இரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. Everyone, what if your sins are not washed? உங்களுடைய பாவம் கழுவப்படவில்லை என்றால் எப்படி பிரியமானவர்களே? What if you have done bad things? நீங்கள் கெட்ட காரியங்களை செய்திருந்தீர்கள் என்றால் எப்படி? And so I'm in big trouble, you know. I might be saying some எனக்கு controversial ஒரு things பெரிய here. If you do bad things, you பிரச்சனை will still இருக்கும் go to இல்லையா? heaven. No, நான் whether you கெட்ட sin or not, காரியங்களை whether செய்து you don't sin or not, பரலோகத்துக்கு all people அப்படியே have நான் போயிட sinned. முடியுமா? நீங்கள் பாவம் Is செய்தீர்களோ, நீங்கள் Jesus பாவம் செய்யவில்லையோ, perfectly ஆனால் washed and பரிபூர்ணமாக cleansed you of இயேசு all your உங்களுடைய sins so பாவம் that you can அனைத்தையும் go to கழுவி heaven? இருக்கிறார். அந்த வகையில் தான் நான் And I பரலோகத்திற்கு have செல்ல confessed முடியும். many times to நான் ask for பல்வேறு forgiveness of my நேரங்களில் sins. என்னுடைய And பாவம் கழுவப்படுவதற்காக go மன்றாடி before இருக்கிறேன், அறிக்கை the church and செய்திருக்கிறேன். I'll ask for சபைக்கு forgiveness நான் and confess. சென்று நான் பாவ மன்னிப்பை So கேட்டு அறிக்கை செய்வேன். the sins that I forgot, I would be reminded of நான் them. மறந்து போன பாவத்தை ஞாபகப்படுத்த And முயற்சி one day as செய்வேன். I read the Bible, ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது for all have sinned and come short எல்லாரும் of the பாவம் glory of செய்து God, தேவ மகிமையற்றவர்களாகி being justified freely by இலவசமாய் His அவருடைய grace through the கிருபையினாலே redemption கிறிஸ்து that is in இயேசுவுள்ள மீட்பை Christ கொண்டு Jesus. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். God has already தேவன் ஏற்கனவே told us that you are justified. நீ நீதிமான் Hey, என்று you're சொல்லியிருக்கிறார். cleansed. நீ You're washed. கழுவப்பட்டிருக்கிறாய், நீ Hey, கழுவப்பட்டிருக்கிறாய். you have no sins. உன்னிடத்தில் By பாவம் the இல்லை. blood of Jesus and by His grace. இயேசுனுடைய That's why we இரத்தத்தின் praise மூலம் Him. அவருடைய That's why கிருபையின் மூலம். we அதனால தான் நம்ம are இயேசுவை thankful to துதிக்கிறோம். Him. நாம Is there அவருக்கு anyone நன்றி who would like to செலுத்துகிறோம். share their thankfulness that they have received in Jesus? இயேசு உன்னிடத்திலிருந்து நன்றியை So I know பெற்றுக்கொண்டவர்கள் I'm இங்கே sure all of இருக்கிறீர்கள் you இல்லையா? rejoice when நீங்க you எல்லாருமே receive the forgiveness of sin. பாவ மன்னிப்பை Because when you பெற்றிருக்கிறீர்கள் were என்றால் trembling in fear சந்தோஷப்படுவீர்கள் because என்று of நான் sin. நம்புகிறேன். And at first you இதற்கு couldn't முன்பாக believe it நீங்கள் because it's so பாவத்தினால் easy and so நடுநடுங்கி simple, போயிருந்தாலும், right? ஆனால் And free. பாவ மன்னிப்பை பெறுவது என்பது ரொம்ப எளிதான விஷயம், For ரொம்ப all have sinned and எளிமையான come short விஷயம் of the இல்லையா? glory of God. வேதம் Being சொல்கிறது, justified freely by His grace எல்லாரும் பாவம் செய்து through தெய்வ the redemption that is மகிமையற்றவர்களாகி in Christ இலவசமாய் அவருடைய Jesus. கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Pastor Oxu Park, do you know பாஸ்டர் the ஒக்ஸு reason பார்க் why அவர்கள் he speaks in such a loud voice on the ஏன் pulpit? புல்பிட்ல இந்த மாதிரி ரொம்ப சத்தமான குரலோடு நான் உங்களிடத்துல பேசுகிறேன்? I tell people, no, I'm not a sinner. My நான் sins are மக்களிடத்துல washed by the சொல்லுவேன், blood of என்னுடைய Jesus. நான் Right? பாவி இல்ல, என்னுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டது. By the blood of சரிதானே? Jesus, all of my sins are இயேசுனுடைய washed. இரத்தத்தின் மூலம் என்னுடைய And பாவம் through எல்லாமே God's கழுவப்பட்டது. grace, I தேவனுடைய am கிருபையினாலே justified. நான் நீதிமானாக்கப்பட்டேன். And
And so if I say, I'll ஆதலால் receive the forgiveness of sin நான் பாவ மன்னிப்பை குறித்து if உங்களுக்கு you கற்றுக் கொடுக்கிறேன். pay $5, that doesn't make any sense, right? அப்பொழுது நீங்கள் எனக்கு Because if you have $5 தர salvation for வேண்டும். free, it should இதில் என்ன already be அர்த்தமும் free. இல்லை. Hey, நீங்கள் how about just pay $1 இலவசமாய் அந்த now ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள to வேண்டும். bring நீங்கள் about அதற்காக $10 ஏதாவது in கிரயத்தை application for தந்தீர்கள் forgiveness of என்றால், sin. நீங்கள் It's all now $10 you're தர free. வேண்டும். அப்பொழுது பாவ That's not மன்னிப்பை how you receive the நான் forgiveness உங்களுக்கு of sin. தருகிறேன் என்றால் It's the அதெல்லாம் பொய். grace of Jesus that you receive the இயேசுனுடைய forgiveness of கிருபையினால் sin. மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. But let me ask you one more question. இன்னொரு கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்கிறேன். Is it anyone whose sins that still remain? யாரோ உங்களில் யாராவது That's உங்களுடைய the பாவம் question. இன்னும் மீந்திருக்கிறது Yes. என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்களா? 2,000 years ago, 2000 வருஷங்களுக்கு your sins முன்பாக were already உங்களுடைய washed பாவங்கள் எல்லாமே before கழுவப்பட்டது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே. Jesus knew that you would commit sin. நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று ஏற்கனவே இயேசுவுக்கு He தெரியும். has washed away your sins அவர் perfectly. உங்களுடைய பாவங்களை எல்லாம் That's what the Bible பரிபூர்ணமாய் is telling us. கழுவியிருக்கிறார். வேதம் அதை நமக்கு Is there சொல்லித் anyone தருகிறது. who would like to share their testimony, their salvation testimony? Anyone? உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை பகிர்ந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? Everyone, have you all received the forgiveness of sin? நீங்கள் எல்லாமே பாவ Have you மன்னிப்பை received the forgiveness of பெற்றிருக்கிறீர்களா? sin? How? எப்படி நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றீர்கள்? எப்படி? By the grace of Jesus. இயேசுனுடைய Your sins are கிருபையின் washed மூலமாக away. உங்களுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டது. Before I have done many bad things like இதற்கு stealing, முன்பாக நிறைய கெட்ட lying, காரியங்களை நான் I thought, செய்திருக்கிறேன். I would பொய் definitely go to சொல்லியிருக்கிறேன். hell. But one நிச்சயமாக day I நான் said, நரகத்திற்கு Lord, தான் போவேன் என்று யோசித்தேன். ஆனால் ஒரு முறை நான் வேதத்தை வாசித்த பொழுது and as I read the Bible, நான் வேதத்தை வாசித்த பொழுது and so as I was reading the Bible, நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது all the Bible எனக்கு சரியாக in its வேதம் entirety தெரியாது. says அந்த in the நேரத்துல Bible, it says that முழுமையாக நான் through வேதத்தை the அறியாதவனாக Bible, I இருந்தேன். realized that my sins were ஆனால் washed. வேதத்தின் வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பாவம் All sin கழுவப்பட்டது and என்பதை fall நான் short உணர்ந்தேன். of God. எல்லாருமே பாவம் செய்து தேவ Redemption மகிமையற்றவர்களாகி is in இலவசமாய் Christ அவருடைய Jesus. கிருபையினாலே கிறிஸ்து By இயேசுவுள்ள மீட்பை God's கொண்டு grace, we have been made justified. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Oh, my sins are ஓ, washed. என்னுடைய பாவம் எல்லாமே That's கழுவப்பட்டது. how our sins are washed. இந்த வகையில் தான் Oh, என்னுடைய it's just பாவம் எல்லாம் for which கழுவப்பட்டது. happened. No. ஓ, If you have this இந்த kind of பாவம் heart மீதமாக for இருக்கிறதா? God, அப்படிப்பட்ட you will be இருதயம் judged எனக்கு by இருந்தது God. என்றால் I think நாம் you should தேவனால் be judged. ஆக்கினைக்குள்ளாக்கப்படும். நான் தேவனால் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவேன் என்றால் நான் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட வேண்டும். Truly, for dirty sinner like us, oh, நம்மை as we போன்ற receive அசுத்தமான as we receive பாவிகள் forgiveness, oh, நாம் தேவனிடத்திலிருந்து மீட்பை may பெற்றிருக்கிறோம். not ஓ, have this heart, okay? There are sometimes when சில you beat நேரங்கள்ல unbelievers and some people who don't believe, and விசுவாசியாதவர்கள் chastise இருப்பார்கள். and சிலர் tell the people how to receive விசுவாசிக்காமல் the இருக்கும் forgiveness பொழுது of sin, எப்படி அந்த பாவ மன்னிப்பை how to பெறுவது receive என்று the நாம் forgiveness of மக்களுக்கு sin. கற்றுக் கொடுக்க வேண்டும். The Bible doesn't say that what we வேதம் do that we receive the நாம் forgiveness of எப்படி sin. செய்து Jesus நம்முடைய has done பாவத்தை to receive the forgiveness of மன்னிக்க sin. வேண்டும் என்று சொல்லவில்லை. Jesus has no இயேசுவின் sins மூலமாகவே forgiven. நம்முடைய பாவம் He மன்னிக்கப்பட்டது. has carried our sins இயேசு and he has died on the நம்முடைய cross. பாவம் எல்லாத்தையுமே சுமர்ந்து கொண்டு அவர் 2,000 years சிலுவையில் ago, மரித்தார். 2000 all our வருஷங்களுக்கு sins முன்பாக has been நம்முடைய எல்லா washed. பாவமும் That's what கழுவப்பட்டது. the Bible tells us. அதுதான் வேதம் சொல்லுகிறது. And by மற்றும் faith you must receive these words. விசுவாசத்தின் மூலமாக இந்த I have a வார்த்தைகளை lot of நீங்கள் sin, ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்தில் நிறைய பாவம் இருக்கிறது. but through Jesus dying on the cross my sins are washed. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்ததன் My மூலமாக sins are என்னுடைய washed பாவம் எல்லாமே whiter கழுவப்பட்டது. than the snow. என்னுடைய பாவங்கள் வெண்பனியைப் போல And if you சுத்தமாக have this கழுவப்பட்டது. faith இந்த விசுவாசம் your உங்களுக்கு heart இருக்கும் பொழுது and the heart of God, உங்களுடைய you இருதயமும் come தேவனுடைய boldly. இருதயமும் ஒன்றாக முடியும். Before we would ask for the forgiveness of sin இதற்கு every முன்பாக day. நாம் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை Every கேட்டிருக்கலாம். service, நான் அதிகாலை ஆராதனைக்கு I would சென்றிருக்கலாம். ask for the forgiveness of ஆனால் sin. இப்பொழுது அந்த பாவ மன்னிப்பை நான் கேட்கும் பொழுது So I would feel like some people should not listen to what I'm confessing about. So I'll wait for everyone to நான் leave. And so என்ன I அறிக்கை thought, செய்கிறேன் okay, என்று maybe தெரியாமல் I'll confess இருப்பதற்காக all my sins, saying, oh Lord, மற்றவர்களுக்கு அது I've committed கேட்காமல் this இருக்க and this வேண்டும் sin. என்பதற்காக நான் அதிகாலைக்கே சென்று நான் பாவ Confess our அறிக்கை sins, செய்வேன். the sins that we have committed yesterday, today, or நான் நேற்று next செய்த week, or பாவம், today, இன்றைக்கு செய்த or the பாவம், sins of நான் lying or இந்த whatnot. இடத்தில் செய்த பாவம் என்று நான் வேறுபடுத்தி All of பார்ப்பதில் our அவசியமில்லை. sins நம்முடைய எல்லா பாவமும் are washed by Jesus. இயேசுவின் மூலமாக கழுவப்பட்டது. Even the sins of those who are troublemakers and who have caused யாரெல்லாம் problems, even their ரொம்ப sins. தொல்லை கொடுக்கிறார்களோ And those people who அப்படிப்பட்டவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது. who has impulses to commit sin, all those people, their sins are washed away. இந்த பாவம் செய்ய தூண்டுகிறவர்கள் அவர்களுடைய பாவமும் கூட மன்னிக்கப்பட்டது.
sinned. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. So these words, all இந்த have வார்த்தைகள் sinned. It எல்லாரும் doesn't say பாவம் செய்து என்று all have வருகிறது. sinned. But through Jesus being ஆனால் crucified on the இயேசு cross, சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக for all of our sins, he has washed our sins நம்முடைய whiter than the snow. எல்லாருடைய பாவத்தையும் அவர் வெண்பனியைப் போல கழுவி இருக்கிறார். Is there anyone who has questions? யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கிறதா? Does everyone understand? எல்லாருக்குமே புரிகிறதா? Everyone. Now all of you, பிரியமானவர்களே, இப்ப நீங்க so people are always inside of pain and misery and sadness. எப்பொழுதுமே வழியில் இருக்கிறவங்க, So whatever church you may go to, நீங்கள் எந்த மாதிரியான இடத்திற்கு போனாலும், எப்படிப்பட்ட சபைக்கு போனாலும், sent Jesus to wash away our sins. ஆனால் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் இயேசுவை அனுப்பி நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி தீர்த்திருக்கிறார். And come short of the glory of எல்லாரும் God. பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. Romans chapter 3 verse 23. ரோமர் 3:23-24 Justified இலவசமாய் by அவருடைய His கிருபையினாலே grace கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு through நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். redemption that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Romans chapter 3 verse 23 to ரோமர் 24. 3:23-24 இந்த வசனங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். Worrying and concerned because of sin. யாரெல்லாம் Whether it பாவத்து be your நிமித்தமாக ரொம்ப கவலையில் family, இருக்கிறாங்களோ, relatives. So அவங்க first and foremost, குடும்பத்தினர் you share what the மற்றும் Bible tells us. முதலாவது அவங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது வேதம் என்ன சொல்லுகிறது. என்ன? Go to Romans chapter 3 நீங்கள் ரோமர் 3:23-24 போய் பாருங்கள். and verse 24. 4வது வசனத்தில் 24வது வசனத்தில் And tell them to read these words. அந்த வசனத்தை நான் All அவர்களிடத்தில் have வாசிக்க sinned and come சொல்லுவேன். short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ We have மகிமையற்றவர்களாகி. sinned. நான் பாவம் செய்தவர்கள். Shouldn't you read the next verse ஆதலால் also? அதற்கு அடுத்த வசனத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். Yeah, you try reading it. Read it. நீங்கள் அதை and வாசிங்கள். you know what it says. அது என்ன சொல்லுகிறது என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். What does it say in the next verse? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? All have sinned and come short of the glory of God. எல்லாரும் What does it பாவம் say? செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி. அதற்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? Justified freely by His grace. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை That கொண்டு is in Christ. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Is it you will be justified? நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறதா? அது கடந்த காலத்தை குறிக்கிறது. அது கடந்த காலத்தை குறிக்கிறது. Christ Jesus. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ. We are நாம் justified. எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகிறோம். Justified is past tense. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது It says that we are justified. ஏற்கனவே நாம் நீதிமானாக்கப்பட்டதை குறிக்கிறது. Everyone, if the words of the Bible tells us that நீதிமானாக்கப்பட்டாயிற்று. we are justified, வேதத்தின் வசனங்கள் என்ன சொல்லுகிறது? washed of our sins, then we are washed of our sins. நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படி நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோன்னு போடப்பட்டிருக்குன்னா நாம் விடுதலையாக்கப்பட்டதுதான் உண்மை. இந்த விஷயத்துல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது இல்லைங்களா? Believe, right? நீங்க நம்புறீங்க இல்லையா? And so there's another important thing. வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன? Everyone, when you get married, நீங்கள் திருமணம் let's say your husband செய்யப்படும் doesn't பொழுது believe. ஒருவேளை உங்களுடைய கணவர் நம்பவில்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு இதை விலாவரியாக சொல்ல வேண்டும். எப்படி இயேசுவின் மூலமாக நம்முடைய பாவம் கழுவப்பட்டது. And through Jesus washing away our இயேசு sins, உங்களுடைய பாவத்தை கழுவினதன் மூலமாக for all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாருமே பாவம் செய்து Being justified freely by His grace. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். It states. தெளிவாக அது சொல்லுகிறது. And when you believe in these words, you have வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது that your sins are washed. இந்த Because all sins are washed. பாவங்கள் கழுவப்பட்டது என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். If you keep saying that you're sinner, you want to sin more, you want to just be inside of sin. நீங்கள் பாவம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பாவத்திற்குள்ளாகவே இருப்பீர்கள், இன்னும் பாவம் செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. கொரியாவில் நிறைய போதகர்கள் சபைகளில் என்ன சொல்கிறார்கள்? நாம் பாவிகள், நாம் அசுத்தமான பாவிகள் என்றுதான் ஜெபிக்கிறார்கள். பல்வேறு சபை மக்கள் இந்த வகையில்தான் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய சபையில் மூப்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறதோ அதை நம்ப வேண்டும். வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக நீங்க ரொம்ப துக்கத்துல இருந்தது. வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தேவனுடைய கிருபையின் மூலமாக தொடர்ந்து நம்முடைய பாவம் கழுவப்பட்டது, மீட்கப்பட்டதை நான் பார்க்க முடியும். நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நீங்க பாவிகளா? சத்தமாக நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பாவிகளா? ஆம். இன்னும் நிறைய மக்கள் சபைக்கு போறவங்களாம் தங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அழுது ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். நான் அவர்களை நியாயம் தீர்ப்பதில்லை. ஆனால் நான் அவர்களிடத்தில் சொல்லுவேன், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதை தான் நாம நம்ப வேண்டும். விளங்குகிறதா? அது பாஸ்டர் பார்க் சொல்லுகிறார் அந்த வார்த்தை இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. அதை நாம் நம்பும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நம்புகிறேன், இப்பொழுதிலிருந்து உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவர்களுக்கு எப்படி இந்த பாவ மன்னிப்பு பெறுவது என்பதை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தினர், உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தேவனை சேவிப்பாங்க. இப்போ நம்ம சேர்ந்து சபைக்கு போகலாம். அவங்களோட சேர்ந்து ஆராதனை நாம் செய்ய முடியும். தொடர்ந்து நாம் தேவனுக்கு துதியும் மகிமையும் செலுத்தக்கூடியவர்கள். மிக்க நன்றி.